Regular verb. Those verbs whose simple past and past participle are formed by adding d and ed to the base form are called regular verbs. அதாவது அடிப்படை வடிவத்தில் அதாவது verb 1ஓட d அல்லனா ed சேர்த்து past tenseோ participle உருவாக்கினா அதுக்கு பேர் regular verb. எக்ஸாம்பிள் live. அப்போ அது என்ன சேர்த்து d மட்டும் சேர்த்தோன்னா lived அப்படின்னு past tenseோ past participle வரும். Let us see in sentences. Example in sentences. Simple present. I live in the southeast part of the UK. நான் இங்கிலாந்தின் தென்கிழக்கு பகுதியில் வசிக்கிறேன். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனால live மட்டும் போட்டிருக்கோம். இதே live past tenseல வரச்ச இறந்த காலத்தில் வரச்ச she lived abroad for a while. அவள் சிறிது காலம் வெளிநாட்டில் வாழ்ந்தாள் அப்படின்னு வரும். பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வரச்ச we have lived at Chennai for 10 years. நாங்கள் 10 வருடமாக சென்னையில் வசிக்கிறோம். If the verb ends in a vowel and y, you add ed to the base form to form past tense and past participle. For example, play. Playல வந்து வவல் ஏ வந்திருக்கு, ஏ பக்கத்தில் ஒய் வந்திருக்கு, அதனால நம்ம வந்து வெறும் ஈடி மட்டும் சேர்த்தா போதும். வவல்னா AEIOU இதெல்லாம் வவல். ஓகே. ரவி பிளேஸ் கிரிக்கெட் டெய்லி. ரவி தினமும் கிரிக்கெட் விளையாடுவார். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்ன்றதுனால வெறும் பிளேஸ் அப்படி போட்டிருக்கோம். இங்கே வந்து ரவிங்கிறது ரவி வந்திருக்கிறதுனால நம்ம எஸ் சேர்த்து போடுறோம். சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை எஸ் சேர்த்து எழுத வேண்டியிருக்கும். இது வந்து நம்ம டென்ஸ் படிக்கிறச்ச நம்ம கிளியராக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். We played cricket match at school last Monday. கடந்த திங்கட்கிழமை பள்ளியில் கிரிக்கெட் மேட்ச் விளையாடினோம். இதில் வந்து பாஸ்ட் டென்ஸுங்கிறதுனால பிளேடு இடி சேர்த்து பிளேடுன்னு போட்டிருக்கோம். They have played football match after a long time. நீண்ட நாட்களுக்கு பிறகு கால்பந்து போட்டி விளையாடினார்கள். இதெல்லாம் வந்து ஹாவ் பிளேடுன்னு எழுதணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பற்றி நம்ம கிளியராக படிக்கலாம். டென்ஸ் படிக்கிறது தான் நம்ம வந்து எப்படி பேசணும், டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், வேர்பை எப்படிலாம் மாற்றணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அதனால் அடுத்தடுத்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். If a verb ends with consonant and y, you take off the y and add ied to the base form to form past tense and past participle. For example, cry. cried. அப்போ cryனா CRYல R பக்கத்தில் Y வந்திருந்தா நம்ம வவல் இல்லாமல் வந்திருந்ததுன்னா அதர் லெட்டர்ஸ் வந்து Y வந்திருந்ததுன்னா ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு IED போட்டு எழுதணும். To form past tense and past participle. Simple present. Some babies cry during the night. சில குழந்தைகள் இரவில் அழும். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனால அதாவது இப்போ நடக்கிற விஷயங்களை நம்ம பேசுகிறச்ச ப்ரெசன்ட் டென்ஸில் பேசுவோம். அது வெறும் cry அப்படி போட்டால் போதும். சிம்பிள் பாஸ்ட். The boy cried when his dog died. நாய் இருந்ததும் சிறுவன் அழுதான். இது வந்து பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம்ன்றதுனால க்ரையை வந்து ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஇடி சேர்த்து எழுதணும். பாஸ்ட் டென்ஸில் ஐஇடி சேர்த்து க்ரைடுன்னு எழுதியிருக்கோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஷி ஹேட் க்ரைட் வென் ஷி லாஸ்ட் மெடல் இன் த மேட்ச். அவள் பதக்கத்தை தவற விட்டதற்காக அழுதாள். இதில் வந்து ஹேட் க்ரைடுன்னு எழுதியிருக்கோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வரச்ச ஹேடு ஹேவ் அதெல்லாம் சேர்க்க வேண்டியிருக்கும். இதை நம்ம டென்ஸ் படிக்கிறச்ச பார்க்கலாம். Example with sentences. Simple present. People who often laugh feel extremely happy. அடிக்கடி சிரிப்பவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இது லாஃப்ங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதனால அதை நிகழ்காலம். சிம்பிள் பாஸ்ட். They laughed at her jokes. அவர்கள் அவளின் கேலிக்கு சிரித்தார்கள். இது லாஃப்டுன்னு எழுதியிருக்கோம். கடந்த காலம் பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால லாஃப்டு ஈடி சேர்த்து எழுத வேண்டியது. Past participle. I have laughed so hard seeing some humor. சில நகைச்சுவைகளை பார்த்து நான் மிகவும் சிரித்தேன். Have laughed அப்படின்னு வரும்.